அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புதிய காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஒரு சமையல் வீடியோ தான். இன்றைக்கு ராசவள்ளி கிழங்குல இன்றைக்கு நாங்கள் பால் கிழங்கு உங்களுக்கு நாங்கள் சமைச்சு காட்ட போகிறோம். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதோட எங்களோட சேனலை நீங்கள் முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அதோட பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோனையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, நாங்கள் இப்போ ராசவள்ளி கிழங்குல பால் கிழங்கு தான் இப்போ நாங்கள் சமைச்சு காட்ட போகிறோம். அதுக்கு முதல்ல நாங்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுதான் ராசவள்ளி கிழங்கு. இது நாங்கள் 1/4 கிலோ வாங்கியிருக்கிறோம். சீனி தேவையான அளவு. இது உளுத்தம்மா. ஓகே, வேற மற்றது சவ்வரிசி தேவையான அளவு சவ்வரிசி. இது தேங்காய் பால்ல முதல் பால். தேங்காய்னா முதல் பால் எடுத்து வச்சிருக்கலாம். தலைப்பால்னு சொல்லுவோம் அது. ஓகே, அவ்வளவுதான் தேவையான. மற்றது உப்பு எல்லா சமையலுக்குமே தேவை. இது தேவையான அளவு உப்பு. ஓகே, முதல் நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் இந்த கிழங்கை வடிவா சீவி எடுக்கணும். ஓகே, தோல் எல்லாம் சீவி எடுக்கணும். ஓ, சீவினாலே நல்ல ஒரு வடிவான கலர் வரும். எல்லாருக்கும் தெரியும், நாவக்கலர். அதுவும் ராசவள்ளி கிழங்கு என்ன விலைன்னு சொன்னீங்க அன்றைக்கு கிளிநொச்சியில்? 1/4 கிலோ 400 எல்லாமே விலை. அதான் 1/4 கிலோ கிழங்கு வாங்கினாங்கன்னா 1/4 கிலோ கிழங்கு 400. அது இப்போ மிளகறிகள் எல்லாமே சரியான விலைன்னு சொன்ன மழை தானே. இப்போ இந்த பயிர்கள் எல்லாம் அழிவடைஞ்சிருக்கும் கூடுதலாம். அதால தான் எல்லாம் விலை கூடுதலாக. யாழ்ப்பாணம் எல்லாம் ஒரே வெள்ளம். யாழ்ப்பாணம் எல்லா இடமே வெள்ளம் தான். வடிவா சீவி எடுக்கணும் என்ற அந்த தோலை மண் இல்லாமல் இருக்கும். சாதுவான வலுவளப்பு தன்மை இருக்கும் இந்த கிழங்குல. அதால நல்ல வடிவா கழுவோம் கிழங்க. நல்ல வடிவா சீவியாச்சு. நாங்கள் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி இந்த தண்ணிக்குள்ள போடுவோம். ஓகே, கிழங்கு வலுவளப்பு தன்மை தானே. அப்போ நல்ல வடிவா கழுவி எடுக்கணும் முதல். அதனால நாங்கள் ஓரளவான பீஸை வெட்டிட்டு வலுவலுக்கு இது 2-3 தண்ணியில கழுவணும். வலுவலுக்கு இந்த தண்ணியிலேயே ஒரு வலுவலுப்பு தன்மை இருக்கும். இங்கேங்களா வட்டைக்கு ஒரு வீண தன்மை வரும். தான் தெரியும். அவ்வளோதான் 2-3 தண்ணியில் நல்ல வடிவாக கழுவி எடுக்கும். வலுவலுப்பு தன்மை போகும்போது எனக்கு தெரியாது. ஒரு நாள் வலுவலுப்பு தன்மை இருக்கும். கஞ்சி மூலமாக இதை வெட்டி அச்சுக்கலாங்க. எல்லாம் எவ்வளோ வீணத்தன்மை இருக்கு. நீங்கள் வலுவலுப்புங்க சரியான வலுவலுப்பு இருக்கு. நீ நான் சொன்ன ஒரு தண்ணியில் நல்ல வடிவாக கழுவிட்டு எடுப்பேன். ஓகே, கழுவி எடுப்பேன். இதுக்கு உப்பு போட்டு கழுவினா ஈடுபட்டுரும். இந்த வீணை பக்கண்டு உப்பு போட்டு கழுவினா ஈடுபடும். நான் இன்னொரு தண்ணியில் கழுவிட்டு உப்பு போட்டு கழுவோம். கொஞ்சம் சட்டி தெரியும்.
3 தரம் கழுவி இந்த வடிவாக கழுவி எடுத்தாச்சு. இனி வந்து வலுவலப்பு தன்மை இருக்காது. கையில் வந்து விட்டா பார்ப்போம். இங்கே விட்டா அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. இப்போ வந்து கிழங்கு வந்து நாங்கள் 3 தரம் வந்து நல்ல வடிவாக கழுவி எடுத்துட்டோம். நாங்கள் சட்டிக்குள்ள போட்டு அவிய வைக்கும் கிழங்கு. இப்போ வந்து தண்ணி விடுவோம். இந்த கிழங்கு அவியறதுக்கு அளவான தண்ணி. இல்லை கொஞ்சம் கிழங்கு தானே, கொஞ்சம் தண்ணி காணும். நல்ல வடிவாக அவிஞ்சிடும் கிழங்கு. இப்போ நாங்கள் அடுப்பில் தூக்கி வைப்போம். கிழங்கு அடுப்பில் வச்சாச்சு. இனி கிழங்கு நல்லா அவியணும். வந்து அந்த நல்லா அவியணும். மாத்தன்மையாக இருக்குமில்ல சொன்னால் கிழங்கு வந்து நாங்கள் கரைச்சி எடுத்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராசவள்ளி கிழங்கு பால் கிழங்கு வந்து சில பேர் வந்து துண்டுகளாகவும் விடுறதுன்னு சொன்னால் சாப்பிட நல்லா இருக்குமென்னு சொல்லி. ஆனால் நல்லா அவிஞ்சு நல்லா அந்த மசிச்சு எடுக்கணும். அந்த கிழங்கு மசிச்சு எடுத்துட்டு பால் விட்டு வைக்கினா சூப்பராக இருக்கும். அடுப்பும் வந்து நல்லா எரியுது. பக்கண்டு அவிஞ்சிடும் கிழங்கு. ஏன்னா ஒரு 10 நிமிஷத்தில் கிழங்கு வந்து அடுப்பு நல்லா எரிஞ்சால் சூப்பராக அவிஞ்சு வந்துடும். 10-15 நிமிஷம் எடுக்கும். காமத்தியாலம் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள கிழங்கு அவியும். ஏன் சொன்னால் அடுப்பு வந்து நல்லா எரியணும். அடுப்பு எரியாமல் கவிஜண்டா அவிய கிழங்கு வந்து என்ன செஞ்சிடும், ஊறிடும். தண்ணியில் ஊறுனா இந்த தரக்கணிச்ச மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து கொதிச்சுட்டேன்னு சொன்னால் இந்த சைட்டால் வந்து குமிழியெல்லாம் வந்துட்டுது. எனக்கு கிழங்கு வந்து 10 நிமிஷத்தில் சூப்பராக அவிஞ்சிடும். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த தேங்காய் பால் இருக்குல்ல அதோட வந்து கொஞ்சம் உளுத்தம்மா, கணக்க உளுத்தம்மா தேவையில்லை, வாசத்துக்கு தானே உளுத்தம்மா. அப்போ கொஞ்சம் உளுத்தம்மா போட்டு கரைச்சி வைக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் பேண்ட் போட்டால் கையால் தான் கரைக்கணும். பேண்ட் போட்டால் என்ன நடக்குமென்னு சொன்னால் இந்த உளுத்தம்மா வந்து கட்டி பட்டுரும். இப்போ நாங்கள் பாலை விட்டுட்டு உளுத்தம்மா போட்டால் இந்த உளுத்தம்மா வந்து கட்டிஞ்சு இப்படி கட்டி இருக்கலோ இப்படி கட்டியாக வந்து திரிஞ்சிடும். அதால் இந்த பாலுக்குள்ளேயே நாங்கள் நல்ல வடிவாக கரைச்சி எடுப்போம். இந்த பேந்து போட்டால் கரையாதுமா? கரையாது, இப்படி திரிஞ்சிடும். இப்போ எனக்கு இப்படியே திரிஞ்சிடும். அதெல்லாம் கையால் நல்ல வடிவாக உருத்தி விடணும். அங்கே வந்து அவிஞ்சு கொண்டு வர இந்த கலரே மாறும். நல்ல நாவல் கலரில் வரும். தண்ணியே நாவல் கலரில் தான் இருக்கு. வரும் நாவல் கலராக வந்துட்டு தண்ணி. கிழங்கு வந்து அவிஞ்சிட்டு கொண்டு பார்ப்போம்டா அவியலை. அவிஞ்சா அப்படி இந்த அகப்பையால் அப்படி வெட்ட அப்படியே வெட்டுப்படும். இது வெட்டுப்பட இல்லை, இன்னும் கொஞ்சம் அவியும். சரியான இதாக இருக்கு. ஆவி ஆவி போல ஒப்பிச்சு படாது. கிழங்கு வந்து அவிஞ்ச ஒன்று நல்ல ஒரு வாசம் ஒன்று வரும். அப்போ அப்படியே எடுத்து சாப்பிடுங்க. சாப்பிடலாம், அவிச்சிட்டு கிழங்கு சாப்பிட்றோம். இந்த கிழங்கு உப்பு போட்டு அவிச்சிட்டு சாப்பிடவும் டேஸ்டா இருக்கும். இதுல அந்த குட்டி குட்டி கிழங்கு வேணுமில்ல, அது வந்து நாங்க குட்டி குட்டி கிழங்கு இருக்குதானே, இதுலயும் வந்து சின்ன சின்ன கிழங்கு வேறும். இந்த பெரிய கிழங்கோட சின்ன சின்ன கிழங்கு, கிழங்குல வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்கு மாதிரி குட்டி குட்டி கிழங்கு வேறும். தெரியுமா? பேபி உருளைக்கிழங்கு, குட்டி குட்டி உருளைக்கிழங்கு வேறும். அப்படி இந்த ராசவள்ளி கிழங்குலயும் குட்டி குட்டி கிழங்கு வேறும். அதை வந்து நாங்க உப்பு போட்டு அவிச்சிட்டு சாப்பிட சும்மா வேற லெவல் டேஸ்ட்ல இருக்கும். அதுக்கு வந்து பால் ஒன்றுமே தேவையில்லை, சும்மா உருளைக்கிழங்கு அவிச்சு சாப்பிட்ற மாதிரி சாப்பிடலாம். அதே மாதிரி வச்சா இது பாப்பமே இருக்கா. அதுக்கு குட்டி கிழங்கு வேணும். குட்டி கிழங்கு எங்க வரும்? எங்கள்கிட்ட இந்த ஒரு ராசவள்ளி கிழங்கு கொடி நிக்குது வீட்டை. அதுல சின்ன கிழங்கு தான் நடுவில் அவிச்சு தான் சாப்பிட்றது. அது இப்போ 4 வருஷம் ஆயிட்டா அது நடுவில் கிழங்கு பிடுங்குறதுமே இந்த திருப்பி தலைச்சி வருது. அதுல இருந்து அதுக்கு எங்க குட்டி கிழங்கு இருந்து திருப்பி தலைச்சி 5 குட்டி கிழங்கு வேணும். 4 வருஷமா வந்துட்டு தான் இருக்கு. அடுப்பு வந்து நல்ல எரியுது. அடுப்பு எரிஞ்சாதான் பார்க்கணும். அவி
இதான அந்த ராசவள்ளி மரம், ராசமல்லி கொடி. பார்த்தீங்களோ வெத்தலை மரம் மாதிரியே இருக்குது. இந்த கொடி வந்து 4 வருஷமாக ஆயிடுது. நாங்கள் இதில் கிழங்கு பிடுங்குறதும் இது திருப்பி தலைச்சி வரும். பார்த்தீங்களோ இதுதான் ராசவள்ளி கொடி. இதில் ஒரு பூ ஒன்று பாருங்க, அவ்வளோ வடிவாக இருக்கு. ஒரே பின்னேற நேரம் வந்தால் ஒரு கிளி கத்துற சத்தம் தான் கூடுதலாக இருக்குது மாலை பொழுதுல. நாங்கள் வந்து அவிஞ்சு கொண்டு வந்துட்டு இந்த தண்ணி அவ்வளோ பத்தோம் கிழங்குல என்ன சொன்னால் அப்போ தான் பால் விடலாம். தண்ணியோட சேர்த்து பால் விடே இல்லாது. இப்போ இந்த தண்ணியும் பத்தோணும். நல்லா பத்தட்டும். பத்தினோன்னா கிழங்கையும் மசிச்சு எடுத்துட்டு பால் விடுவான். கிழங்கு வந்து பார்த்தீங்களா அப்படி அவிஞ்சிட்டேன். அவிஞ்சு அப்படியே கரையுது கரையுது. நாங்கள் என்ன செய்யணும்டா இப்போ தண்ணி இருக்குதானே வகப்பியால் அப்படி இப்படி மெல்ல மெல்லமாக இப்படி மசிச்சா கிழங்கு வந்து மசிஞ்சிடும். தண்ணி வத்தோம். தண்ணியோட பால் விட்டால் டேஸ்ட் இருக்காது. இப்போ வந்து கிழங்கு அவிஞ்சிட்டு தானே இப்போ கொஞ்சம் உப்பு போடுங்க. எனக்கு தேவையில்லை கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. எங்களுக்கு காணும் என்ன குளம் இந்த இனிப்பு போடுறதானே உப்பு போட்டால் காணும். இனிப்பில் வந்து உப்பு தெரியாது. மசிச்சு விடும். கிழங்க வந்து மசிச்ச உடனே இந்த தண்ணி வந்து அவ்வளோ தடிப்பாக வந்துட்டு சொன்னால் அவ்வளோ கிழங்கு நல்ல வடிவாக அழிஞ்சிட்டு எனக்கு கொஞ்சம் மசிச்சு விட்றேன். மசிச்சா தான் டேஸ்டே. அவ்வளோதான் குடிக்கலாம். கிழங்கு வந்து நல்ல வடிவாக மசிச்சு எடுத்துட்டேன். சரிங்களா? ஓகே. நல்ல வடிவாக மசிச்சு எடுத்தாச்சு. இனி நாங்கள் சீனி சேர்க்க போகிறோம். உங்களோட இனிப்புக்கு ஏற்ப போடலாம். நான் 1/4 கிலோ கிழங்கு தானே, எனக்கு சீனி தேவையில்லை. 2 கரண்டி சீனி காணும். நல்லா சீனி காணும். ஆக இனிப்பு கூடினா சாப்பிடலாம். அது அதனால் 2 கரண்டி இல்லை 2 கரண்டி சீனி காணும். வடிவம் 1/4 கிலோ என்ன கரண்டியை பொறுத்து எங்களோட சின்ன கரண்டி தான். இப்போ அடுத்து என்ன செய்யணும்டா உளுத்தமாக கரைச்சி வச்சுருக்கோம் தானே தேங்காய் பாலுக்குள்ள அதை விடுவோம். கலந்து விட்டுட்டு அடுத்தது சவ்வரிசி பால் விட்டு கையோட சவ்வரிசி போடணும். அப்போ தான் சவ்வரிசி அவியும். மிக்ஸ் பண்ணி விடுவோம். பால் வந்து நல்லா கொதிக்கணும். வடிவா கரண்டியால் கலந்து விடுவோம். இல்லாட்டி பால் வந்து திரிஞ்சு கொண்டு வந்துடும் மேலால். ராசவள்ளி கிழங்கு நாவ கலர்ல இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுங்க. சரியா உளுத்தமா போட்டு நாங்களே அதால உளுத்தமா போட்டா கலர் மாறும். நாங்கள் உளுத்தமா போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்குமென்றதுக்கான உளுத்தமா போட்டோன்னா உளுத்தமா போடாட்டிக்கு இந்த கிழங்கு வந்து நாவ கலர்லேயே இருக்கும். உளுத்தமா போட்டால் கலர் மாறும். என்னில நிப்பினமில்ல எங்கள் நாவ கலர்ல இல்லை வேறு ஒரு கலரில் இருக்குண்டு அதால தான் சொல்கிறேன். சரி சரி அப்படி ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியும். உளுத்தமா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். கிழங்கு வந்து நல்லா கரைஞ்சிட்டு பார்த்தீங்களா எல்லாம் கரைஞ்சி வெறும் கூலாக வந்துட்டு கூலாக இருக்கும். இப்படி சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுல இது குடிக்கணும். இப்போ கிழங்கு கொஞ்சம் கடிச்சு சாப்பிடணும்னு சொன்னால் கொஞ்சம் கிழங்கு மசிச்சுட்டு கொஞ்சம் கிழங்கு அப்படியே விடலாம். எங்களுக்கு வந்து இப்படி குடிக்கிறதான் விருப்பம். இதை நாங்கள் இப்போ இன்றைக்கு பின்னேரம் தானே இப்போ நாங்கள் இது சமைக்கிறோம். இதை வந்து நாளைக்கு காலையில் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் வேற லெவல் டேஸ்டாக இருக்கும். என்னென்னு சாப்பிடுவோம் பார்ப்போம்.
ஒரு டிஸ்ஸுக்கு விட்டு வைக்கணும். வச்சுட்டு நாளை காலையில எடுத்து அதை ஒரு கோப்பில் அப்படி அடிச்சா அப்படியே தொதல் இருக்குல்ல, தொதல் மாதிரி சூப்பரா இருக்கும். அப்படியே வட்டி சாப்பிட அந்த மாதிரி இருக்கு. அப்போ நாளை சாப்பிடுவோமா? இது இன்றைக்கு சாப்பிடவே முடிஞ்சிடும். முட்டை எனக்கு இல்லை தானே, காட்டில் உள்ளவங்கள தானே நாங்கள் இப்போ காட்டில் நாங்கள் செய்த நாங்கள். ஓகே, எங்கள் ராசவள்ளி பால் கிழங்கு வந்து சூப்பராக ரெடி. ஓகே, நிறக்குவோம். சரி, இது பால் கிழங்கு விட்டு குடிக்கிறது. ராசவள்ளி பால் கிழங்கு. ஓகே, இப்போ குடிக்க போகிறோங்க. ஓ, பால் கிழங்கு ராசவள்ளி சவிசிலம் பார்த்தீங்களா அப்படி அவிஞ்சிட்டு. ஓகே, ராசவள்ளி கிழங்கு குடிச்சு பார்ப்போம். பார்ப்போம். இது ராசவள்ளி பாயாசம் இல்லை, பாயாசம் மாதிரி தான் இருக்கு பாருங்க. ஓகே, குடிச்சு பாருங்க அப்படி இருக்கு. பார்ப்போம். பூவி சமைச்ச ராசவள்ளி பாயாசத்தை குடிச்சு சுடுது. அப்பா சரியா சுடு, சரியா சுடு சுடு. நல்லா இருக்கு. இனிப்பு இனிப்பு கணக்காக இருக்குது. கடும் இனிப்புன்னு சொன்னால் குடிக்கல, அது வயது வருது. இதுதான் கணக்கான இனிப்பு. நல்லா இருக்கு. குடிச்சு பாருங்க. என்ன மாதிரி என்னன்னா இது ராசவள்ளி பால் கிழங்குன்னு விட ராசவள்ளி பாயாசம்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை, கிழங்கு இல்லை, இதே போல நீங்களும் இந்த ராசவள்ளி கிழங்குல வந்து என்னன்னு சொல்றது, பால் கிழங்குன்னு சொல்லுவான். பால் கிழங்கு பாயாசம் எல்லாமே ஒன்று தான். அப்படி நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கின்றோம். பாய். ஓகே, பாய்.